ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக இந்த ஒரு கோலம் போடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு டைம் வந்துருச்சு. வாங்க கோலம் போட போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இன்றைக்கி ஆண்டாள் கோலம் தான் போடலாம்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி சாப்பீஸை வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். எதுக்குன்னா எனக்கு கோலப்பொடி வச்சு அவ்வளோவா கோலம் போட தெரியாது. அதனால் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கலர் பொடி வச்சு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு இந்த மாதிரி கலர் கொடுத்துட்ருக்கவும் இந்த காற்று தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு, கலர் கொடுக்க விடாமல். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. அதுக்கப்புறமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கொடுக்க ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கே நம்பிக்கை வந்துட்டு இந்த கோலம் வந்து இன்றைக்கி நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாலை கொடுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக உட்காந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கோலம் முடிக்கவே ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாலைலாம் கொடுத்துட்டு அப்புறமா இந்த ஃபைனல் லுக் பார்க்கும்போது தாங்க, இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு ஒர்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு கோலம். எனக்கு அந்த கிளி வந்து 2 கிளி, அப்புறம் அந்த நாமம், அந்த சங்கு சக்கரம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது கரெக்ஷன் தெரிஞ்சால் கூட அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? பாய், நன்றி.